எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. புனித அந்தியோகி இன்னாசியார் 2ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கொடுங்கோலரசன் டிராஜன் ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு கொடிய விலங்குகள் நிறைந்த அரங்கில் தூக்கி எறியப்பட்டு வேத சாட்சியாக மரித்தவர் புனித அந்தியோகி இன்னாசியார். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி இயேசு அரவணைத்த சிறுவர் சிறுமியர்களுள் இவரும் ஒருவர் என்று கருதப்படுகிறார். நற்செய்தியாளர் யோவானின் பயிற்சி கூடத்தில் இயேசுவை நன்கு கற்றறிந்தவர் ஆவார். மறைசாட்சியும் ஆயருமான போலிகாப்பின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். 7 திருமடல்கள் எழுதி தான் பணியாற்றிய திருச்சபைக்கு இறைப்படிப்பினையை கற்றுக் கொடுத்தவர். அர்ப்பணத்துக்கும் அச்சமின்மைக்கும் இலக்கணமாய் வாழ்ந்த புனித அந்தியோகி இன்னாசியாரின் வரலாற்றை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம். புனித அந்தியோகி இன்னாசியார் ஏறத்தாழ அந்தியோக்கு நகர ஆயராக 50 வருடங்கள் அயராத இறைபணி செய்தார். இவர் திருத்தூதர் பேதுருவின் வாரிசாக பணியாற்றிய புனித யுவோதியை தொடர்ந்து அந்தியோக்கு நகர ஆயராக பொறுப்பேற்று பணியாற்றியவர். அரசனின் தடையை மீறி நற்செய்தி பணியில் ஈடுபட்டதால் புனிதரை ரோமை காவலர்கள் கைது செய்து ரோமையில் உள்ள கொலோசியம் என்கிற திறந்தவெளி அரங்கில் பட்டினி கிடக்கும் கொடிய விலங்குகளுக்கு உணவாக தூக்கி எறியப்படவும், அக்கொடிய காட்சியை அரசனும் மக்களும் கண்டு ரசிக்கவும் கண்டு களிக்கவும் இழுத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டவர். காவலர்கள் அவரை சங்கிலியால் கட்டி பிணைத்து கடல்வழி தரைவழி என 2 வழிகளிலும் மாற்றி மாற்றி பயணம் செய்து ரோம் நகருக்கு இழுத்துச் சென்றார்கள். படைவீரர்கள் அவரை கொடுமையாக நடத்தினார்கள் என்பதை அவர் தனது திருமடலில் குறிப்பிடுகிறார். சிரியா முதல் ரோம் வரை கொடிய விலங்குகளோடு போராடினேன். என்னை சுற்றிலும் எப்போதும் 10 சிறுத்தைகள் சூழ்ந்துள்ளன என்று தன்னை கொடுமையாக நடத்திய படைவீரர்களையே விலங்குகள் என்று குறிப்பிடுகிறார். கடலிலும் தரையிலும் எனக்கு கடுமையான சவால்கள் காத்திருந்தன. சூழ்ந்திருந்த கொடிய காவலர்கள் சங்கிலியால் என்னை பிணைத்து கொடுமையாக நடத்தினார்கள் என்று தான் எழுதிய திருமடலில் தனது பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறார். சிரியா முதல் ரோம் வரை நீண்ட தூர பயணம் நீண்ட நாட்கள் நடைபெற்றதால் அந்த பயணத்துக்கு நடுவில் தான் பணியாற்றிய தனது மறைபணி அதிகாரத்திற்கு உட்பட்ட எபேசுஸ், மக்னீசியா, ரோம், டிரேல், சுமர்னேரியன், சுமர்னா, பிலடெல்பியா ஆகிய 7 திருச்சபையில் உள்ள இறை மக்களை வழிநெடுகிலும் சந்தித்தார். விசுவாசிகளும் திரண்டு நின்று அவரது மறைசாட்சியத்திற்கு கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தார்கள். இது ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எலியா நெருப்பு குதிரையில் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன் தான் பணியாற்றிய பகுதியில் உள்ள மக்களை ஒருவர் பின் ஒருவராக சந்தித்து அதன் பின்பு விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலியாவின் வழியில் வழிநெடுகிலும் இறைமக்களை சந்தித்து பிரியாவிடை கொடுத்தார். மந்தையின் மீது அக்கறையுள்ள நல்ல ஆயனாக விளங்கியவர் அந்தியோகி இன்னாசியார். தான் பணியாற்றிய இறைமக்களுக்கு அறிவுறுத்தி ஒவ்வொரு திருச்சபைக்கும் தனித்தனியாக அந்தந்த திருச்சபைக்கு ஏற்றவாறு 7 திருமடல்கள் எழுதினார். ஆகையால் நீண்ட தூர பயணத்தை தனது மந்தையில் உள்ள ஆடுகளுக்கு வழிகாட்டும் பொருட்டு மடல்கள் எழுதி பயன்படுத்தி கொண்டவர். இவர் எழுதிய மடல்கள் பல அற்புதமான உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் வடிவம், நற்கருணை, துண்டாட முயலும் சக்திகள், தப்பறையாளர்களுக்கு எதிராக நாம் எடுக்கும் நிலைப்பாடுகள், இறைமக்களின் கடமை என்பதையெல்லாம் இவருடைய மடல்கள் விவரிக்கின்றன என்னும் போது இவரின் மடல்கள் மிக பெரும் பொக்கிஷமாக கருதப்படுகிறது. திருச்சபையின் வரலாற்றில் முதலாக கத்தோலிக்க திருச்சபை என்கிற சொல்லாடலை பயன்படுத்தியவர் புனித அந்தியோகி இன்னாசியார். கத்தோலிக்கம் என்பதன் கிரேக்க சொல்லின் பொருள் உலகளாவியம், ஒட்டுமொத்தம், அனைத்தின்படி என்பதாகும். அதாவது இயேசு கிறிஸ்துவால் துவக்கப்பட்ட திருச்சபை அனைவருக்குமானது, ஒட்டுமொத்த மானிட சமூகத்துக்குமான, தந்தையே எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று இயேசு ஜெபித்த ஜெபத்தின் சாராம்சமாக பாரெங்கும் பரவி கிடக்கும் மானிட சமூகத்தை இணைக்கும் சக்தியாக, ஒரே குடையின் கீழ் ஒன்று திரட்டும் சக்தியாக கத்தோலிக்க திருச்சபை திகழ்கிறது என்பதை அவரின் எழுத்துக்கள் பறைசாற்றுகிறது. இன்று கத்தோலிக்க திருச்சபை பெற்றிருக்கிற வடிவம் எப்போது துவங்கப்பட்டது? அதாவது இறைமக்களில் துவங்கி குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தை வரை, அல்லது திருத்தந்தை துவங்கி ஆயர்கள், குருக்கள், இறைமக்கள் வரை என்கிற கத்தோலிக்க திருச்சபை பெற்றிருக்கிற வடிவம் எப்போது துவங்கப்பட்டது? இது திருச்சபையின் துவக்க காலம் முதல் இருந்தது என்பதற்கு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இவருடைய மடல்கள் சான்றாக திகழ்கிறது. இறைமக்களுக்கு கூறிய அறிவுரையில் கிறிஸ்து தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து நடந்தது போன்று இறைமக்கள் திருச்சபையின் பணியாளர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தினார். டிராலியன்ஸுக்கு எழுதிய மடலில் இயேசுவுக்கு பணிந்திருப்பது போன்று கடவுளின் இறைபணியாளனாக துவக்க நிலையில் இருக்கும் திருத்தொண்டருக்கு பணிந்திருங்கள்.
திருத்தொண்டர்கள் மறைமாவட்ட ஆயரை தங்களின் தந்தையாக கருதி அவருக்கு பணிந்திருப்பது போன்று நீங்களும் உங்களிடையே பணியாற்றும் திருத்தொண்டருக்கு பணிந்திருங்கள். பங்கு தந்தையர்கள் ஆயரோடு இணைந்து கடவுளின் திருச்சபையை எழுப்புகிறார்கள். அவர்களோடு கரம் கோர்த்து பணியாற்றுங்கள். இவர்களின்றி திருச்சபை இல்லை என்கிறார். வணக்கத்திற்குரிய ஆயர் புனித ஃபுல்டன் ஜேஷியன் கூறும்போது, கத்தோலிக்க திருச்சபை பெற்றிருக்கிற வடிவம் இயேசு உருவாக்கிய வடிவம் எனவும் அது விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது எனவும் குறிப்பிடுகிறார். இயேசுவின் பணிக்காலத்தில் தான் வழிநடத்திய குழுவை இயேசுவில் துவங்கி தலைமைச் சீடர் பேதுரு, பின்னர் ஏனைய திருத்தூதர்கள், 70 திருத்தூதர்கள் மற்றும் இறைமக்கள் என்கிற அமைப்பை இயேசுவின் சீடர் குழு பெற்றிருந்தது. விவிலியத்தை அடிப்படையாக கொண்ட இந்த பாணியைத்தான் திருச்சபை எப்போதும் பின்பற்றி வருகிறது என்று குறிப்பிடுகிறார் வணக்கத்திற்குரிய ஃபுல்டன். அது இயேசுவில் துவங்கி தலைமைச் சீடர் பேதுருவின் இடத்தில் திருத்தந்தை, ஏனைய 12 சீடர்கள் இடத்தில் ஆயர்கள், 70 திருத்தூதர்களின் இடத்தில் குருக்கள் மற்றும் இறைமக்கள் என்கிற இவ்வடிவத்தை இயேசுவின் பாணியை அடிப்படையாக கொண்டே கத்தோலிக்க திருச்சபை பெற்றிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார். திருச்சபையின் இந்த அமைப்பு நேற்று என்று தோன்றிவிடவில்லை. திருச்சபையின் வரலாற்றில் துவக்க காலம் முதல் இவ்வடிவம் நிலவியது என்பதில் புனித அந்தியோகியனாசியாரின் திருமடல்கள் சான்றாக உள்ளன. தாய் திருச்சபையோடு இணைந்திருப்பது பற்றிய சிந்தனைகளையும் முன்வைக்கிறார். இறைமக்களுக்கு எழுதிய திருமடலில் அவர் கூறுவதாவது, கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போன்று உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கு பணிந்திருங்கள் என்று கூறுகிறார். ஆயர் கூறுவதற்கு மாறாகவோ ஆயரின் அனுமதியின்றியோ எதையும் செய்ய வேண்டாம். அவருக்கும் அவருடைய பிரதிநிதியாக செயல்படுகிற பங்கு தந்தைக்கும் பணிந்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். பிலடெல்பியாவிற்கு எழுதிய மடலில் அவர் குறிப்பிடுவதாவது, கடவுளுக்கும் இயேசுவுக்கும் பணிந்திருப்பவர்கள் திருச்சபையோடு இணைந்திருப்பார்கள். தப்பறையாளர்களின் போதனையை பின்பற்றுபவர்கள் விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது. ஒரே கடவுள், ஒரே திருவுடல், ஒரே திருரத்தம் இருப்பது போன்று ஒரே ஆயரின் கீழ் மூப்பர்களும் திருத்தொண்டர்களும் இறைமக்களும் ஒரே திருச்சபையாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தன்னை கிறிஸ்துவின் பலிபொருளாய் சிங்கங்களின் கோர பற்களுக்கு அர்ப்பணிக்க இருந்த புனிதர் நற்கருணையும் திருப்பலியும் தகுந்த முறையில் கொண்டாடப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். திருவருட்சாதனங்கள் தகுந்த முறையில் தகுந்த பணியாளர்களோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் கருத்தாயிருந்தார். நற்கருணையை நித்திய வாழ்வுக்கான அருமருந்து என்று குறிப்பிடும் புனிதர் மறைமாவட்ட ஆயரால் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட திருச்சபையின் பிரதிநிதி வழியாக மட்டுமே திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார். நற்கருணை என்பது கல்வாரியில் இயேசு தந்த அவரின் திருவுடல் திருரத்தம் என்று குறிப்பிடுகிறார். இதை ஏற்க மறுப்பவர்கள் நித்திய வாழ்வை அடைய முடியாது என்பதை வலியுறுத்தினார். எனது உடலை உண்டு எனது இரத்தத்தை அருந்தினால் ஒழிய நிலைவாழ்வை பெற முடியாது என்கிற இயேசுவின் வார்த்தையை தனது நற்கருணை போதனைகளில் மேற்கோள் காட்டி பேசினார் என்று விவரிக்கிறது அவரின் ஸ்மர்னா திருமடல். தப்பறை போதனைகளை கொண்டு திருச்சபையை துண்டாட நினைத்தவர்களை தனது மடலில் எதிர்ப்பு தெரிவித்தார். மறைசாட்சியாக மறிப்பதில் ஆர்வமாயிருந்த புனிதர் சிங்கங்களின் கோர பற்களிலிருந்து தன்னை காப்பாற்றும் பொருள் விசுவாசிகள் எடுத்த முயற்சிகளுக்கு தடை விதித்தார். சாவின் வழியாய் தான் வாழ்வுக்கு கடந்து செல்வதை எவரும் தடுக்க வேண்டாம் என கெஞ்சி வேண்டிக் கொண்டார். அது குறித்து தனது மடலில் அவர் எழுதியதாவது, நான் கிறிஸ்துவுக்காக மடிய தயாராக இருக்கிறேன். ஆகவே யாரும் இதை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் இறங்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நான் கொடிய விலங்குகளுக்கு உணவாக வேண்டும். அவைகளின் கொடிய பற்களுக்குள் சிக்குண்டு கோதுமை மணியாக மடிந்து கிறிஸ்துவின் அப்பமாக வேண்டும். எனக்காக ஜெபியுங்கள் என்றார். மறைசாட்சியத்தை இயேசுவின் வழியில் கோதுமை மணியாக மடிய ஆவலோடு காத்திருந்தார். அதன்படியே விலங்குகளுக்கு உணவாக தூக்கி எறியப்பட்டு கிறிஸ்துவின் நற்கருணையாய் கோதுமை மணியாக மடிந்தார். இவரின் எழுச்சிமிக்க வாழ்வு அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறது. தனது பயணத்துக்கு நடுவில் ஸ்மர்னா நகர ஆயர் புனித போலிகாப்பை சந்தித்தார். அவருடைய திருச்சபைக்கும் திருமடல் எழுதி உற்சாகப்படுத்தினார். பின்னாளில் புனித போலிகாப் வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். ஸ்மர்னாவுக்கு எழுதிய திருமடல் வழியாக இறைமக்களுக்கு வழிகாட்டிய புனிதர் தனது மறைசாட்சிய வாழ்வால் ஏனைய கிறிஸ்துவின் பணியாளருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். சேசு சபை நிறுவனரும் புனிதருமான லோயோலா இன்னாசியார் இனிகோ என்கிற தனது திருமுழுக்கு பெயரை புனித அந்தியோகியனாசியாரின் பெயரை தழுவியே மாற்றிக்கொண்டார். புனிதரை பற்றிய வியப்பூட்டும் செய்தி என்னவெனில், புனித அந்தியோகியனாசியார் தன்னை கடவுளை தாங்குபவர் என்று அழைத்தார். அதற்கு காரணம், இயேசு சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை தனது கரங்களுக்குள் அணைத்து ஆசிர்வதித்த சிறுவர் சிறுமியர் குழுவில் இடம் பிடித்தவர் புனித அந்தியோக்கு இன்னாசியார் என்று கருதப்படுகிறார். கத்தோலிக்க திருச்சபையை நேசித்து நற்செய்தி பரப்புவதில் தடைகளை தகர்த்தெறிந்து தைரியமாக பயணித்தார்.
நீங்களும் நாளைய புனித அந்தியோக்கு இன்னாசியாரை எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. புனித அபிலா தெரேசாவே